இது வரைக்கும் நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா, மேலோட்டமா எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி எங்கே போய் முடியுது அண்ட் ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்டெப்ஸ் நம்பர் அதாவது 1, 2, 3, 4, 5ன்னு போட்டு எங்கே எனர்ஜி டெரைவ் ஆகுதுங்கிறத பற்றி மட்டும்தான் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம டீட்டெயில்டாக இதில் லைக் இன்க்ளூடிங் ஸ்ட்ரக்சர் டிஃப்ரென்சஸ் இல்லை இந்த மெட்டபாலிசம் அதாவது ஸ்ட்ரக்சரில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படிங்கிறது முதற்கொண்டு டீட்டெயில்டாக இப்போ வந்து நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக இந்த பைருவேட்டில் இருந்து தான் அசிட்டில் கோயை உருவாகுது. அந்த ஸ்டெப்லேருந்தே ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு இந்த பைருவேட்டோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா, அதில் வந்து ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப் வந்து இருக்கும். இங்கே இமேஜாக கொடுத்துட்றேன், அதை பாருங்கள். இதில் இந்த கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப்புங்கிறது COO அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? அந்த இன்னொரு ஓக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து புரோட்டானை குறிக்குது, அதாவது ஹைட்ரஜன். ஸோ COOH இதுதான் கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப்பு. இந்த கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப் வந்து க்ளீவ் ஆகும், அதாவது டீகார்பாக்சிலேஷன் நடக்கும். ஸோ இதனால் இந்த ஸ்டெப்பை வந்து ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய கார்பாக்சிலிக் ஆசிட் வந்து வெளியே போயிடும். எப்படி போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, COO அப்படிங்கிறது CO2 அதாவது கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இது வந்து CO2வாக மாறி வெளியே போயிடும். அப்போ அந்த ஹைட்ரஜன் எங்கே போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹைட்ரஜன் தான் ரொம்ப எசென்ஷியலான ஒரு காம்போனண்ட். இந்த ஹைட்ரஜன் வந்து நம்ம எனர்ஜிக்கு தேவையான அந்த NAD கூட போய் அட்டாச் ஆகிடும். இந்த NAD ப்ளஸ் கூட போய் இந்த ஹைட்ரஜன் அட்டாச் ஆச்சு அப்படின்னா NADH வந்து உருவாயிடும். ஸோ இதுதான் வந்து நமக்கு எனர்ஜிக்கு தேவையான ஒரு காம்போனண்ட் இந்த NADH அப்படிங்கிறது. இந்த NAD FAD பற்றிலாம் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், ஒன்ஸ் ரீகால் பண்ணிக்கோங்க. ஸோ ஓவரால் வந்து இந்த பைருவேட் வந்து டீகார்பாக்சிலேஷன் ஆகும்போது CO2 வெளியே போயிட்டு அதுலேருந்து ஒரு எனர்ஜியும் வந்து டெரைவ் ஆகிடுது. சேம் டைம் வந்து பைருவேட் இஸ் கன்வெர்டட் டு அசிட்டைல் கோஏ. ஸோ இங்கே வந்து கோஏ அப்படிங்கிற குரூப் வந்து உள்ளே வருது. ஸோ கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப் வெளியே வந்ததும் அது கூட கோஏ வந்து உள்ளே வந்து அட்டாச் ஆகிடுது. ஸோ இட் பிகம்ஸ் அசிட்டைல் கோஏ. ஒரு கார்பன் வந்து வெளியே போனதுனால இட் இஸ் நோ மோர் பைருவேட், இட் பிகம்ஸ் அசிட்டேட். ஸோ அசிட்டேட் கூட ஒரு கோஏ குரூப் அட்டாச் ஆகிறதுனால அசிட்டைல் கோஏ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பைருவேட் மாலிகுல் வந்து 3 கார்பன் காம்போனண்ட். ஸோ இப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு கார்பன் வெளியே போகிறதுனால இட் பிகம்ஸ் 2 கார்பன் காம்போனண்ட். அந்த 2 கார்பன் காம்போனண்ட் தான் வந்து அசிட்டைல் கோஏ. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இதுக்கு அடுத்தது இந்த அசிட்டைல் கோஏவும் ஆக்சலோஅசிட்டேட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இது ஆல்ரெடி வந்து இந்த மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்கும். அப்புறம் பேசிக்காக இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த சிட்ரிக் ஆசிட் சைக்கிளும் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ், அதாவது இதுக்கு முன்னாடி கிளைகாலிசிஸ் வந்து சைட்டோசோலில் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம். பட் இந்த கிரப் சைக்கிள், இந்த சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைட்டோகாண்ட்ரியாவில் நடக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் இன்வால்வ் இருக்கக்கூடிய எல்லா என்சைமுமே மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸில் தான் பார்க்க முடியும், எக்ஸப்ட் ஒன் என்சைம். இதில் ஒரே ஒரு என்சைம் மட்டும் மேட்ரிக்ஸில் இருக்காது, இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேனில் இருக்கும். தட் இஸ் சக்சினேட் டீஹைட்ரஜனேஸ். அந்த என்சைமை தவிர மீதி எல்லாமே வந்து இந்த மேட்ரிக்ஸில் தான் இருக்குது. அதனால் இந்த ஹோல் ரியாக்ஷனுமே வந்து அக்கர்ஸ் இன் மைட்டோகாண்ட்ரியா. ஸோ இப்போ அசிட்டைல் கோஏ கூட இந்த மைட்டோகாண்ட்ரியாவில் ஆல்ரெடி ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய ஆக்சலோஅசிட்டேட் வந்து ஜாயின் ஆகும், அதாவது ரியாக்ட் பண்ணோம் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் என்சைம் சிட்ரேட் சிந்தேஸ். எங்கெல்லாம் நீங்கள் இந்த சிந்தேஸுங்கிற வேர்டு பார்க்குறீங்களோ தட் மீன்ஸ் சிந்தசிஸ் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ சிட்ரேட் சிந்தேஸ் அப்படின்னா இது சிந்தசைஸ் பண்ணுற பொருள் பேர் தான் சிட்ரேட். ஸோ அசிட்டைல் கோஏவும் ஆக்சலோஅசிட்டேட்டும் சேர்ந்து உருவாகிற ப்ராடக்ட் தான் சிட்ரேட். இதுக்கு ஹெல்ப் பண்ணுற என்சைம் தான் சிட்ரேட் சிந்தேஸ். இந்த அசிட்டைல் கோஏவில் இருக்கக்கூடிய கோஏ வந்து வெளியே போயிடும், அப்புறம் வாட்டர் மாலிகுல் வந்து உள்ளே வரும். ஸோ ஃபைனலி சிட்ரேட் வந்து உருவாகிறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அதாவது இங்கே தான் சிட்ரிக் ஆசிட் சைக்கிளே வந்து பிகின் ஆகுது. இதுக்கு முன்னாடி நடந்த ஸ்டெப் வந்து சிட்ரிக் ஆசிட் சைக்கிளுக்கு முன்னாடி அந்த காம்போனண்ட் உருவாகிறதுக்கான ஸ்டெப்பு. ஸோ தட் இஸ் நாட் கன்சிடர்ட் அஸ் அ ஸ்டெப் இன் கிரப் சைக்கிள். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் இந்த சிட்ரிக் ஆசிட் வந்து உருவாகிறது, அதாவது சிட்ரேட் உருவாகிறது. ஓகே, இப்போது செகண்ட் ஸ்டெப் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஐசோமெரைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிட்ரேட் வந்து அதுக்குள்ளேயே வந்து ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கும். அண்ட் இங்கே இன்னொரு பாயிண்ட் என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா, ஆக்சலோஅசிட்டேட்டில் 4 கார்பன் இருக்கும், அசிட்டைல் கோஏல 2 கார்பன் இருக்கும். ஸோ ரெண்டும் சேரும்போது டோட்டலாக 6 கார்பன் மாலிகுலான சிட்ரேட் வந்து உருவாகுது. ஸோ சிட்ரேட்டுங்கிறது 6 கார்பன் கொண்டது, இதை நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 பார்த்திங்கன்னா ஐசோமெரைசேஷன். அதாவது சிட்ரேட் பார்த்திங்கன்னா அதோட ஸ்ட்ரக்சருக்குள்ளேயே வந்து ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கும். இதை தான் வந்து ஐசோமெரைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இதுதான் 2 ஸ்டெப் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு சிட்ரேட் வந்து
சிஸ் அக்கோனிடேட்டாக மாறும். அதுக்கப்புறம் சிஸ் அக்கோனிடேட் அப்படிங்கிறது ஐசோசிட்ரேட்டாக மாறும். ஸோ இதுக்கு தேவையான என்சைம் வந்து அக்கோனிடேஸ். இதில் சிட்ரேட்டு சிஸ் அக்கோனிடேட்டாக மாறும்போது வாட்டர் மாலிகுல் வந்து வெளியே போயிடும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் பார்த்திங்கன்னா வாட்டர் மாலிகுல் உள்ளே வரும். அப்படி உள்ளே வரும்போது அந்த ரீஅரேஞ்ச்மெண்ட் வந்து முடிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து ஓவரால் வந்து ஒரு ரீஅரேஞ்ச்மெண்ட் ஸ்டெப்பு. இதை கேட்டலைஸ் பண்ணுற என்சைம் பேர் அக்கோனிடேஸ் அப்படிங்கிற என்சைம். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டெப் போனோம் அப்படின்னா இந்த செகண்ட் ஸ்டெப்லேருந்து உருவான ஃபைனலான ப்ராடக்ட் வந்து ஐசோசிட்ரேட். தேர்ட் ஸ்டெப்பில் பார்த்திங்கன்னா இந்த ஐசோசிட்ரேட்டில் இருக்கக்கூடிய கார்பாக்சிலிக் ஆசிட் வந்து வெளியே போகும். ஸோ கார்பாக்சிலிக் ஆசிட் வெளியே போச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? டீகார்பாக்சிலேஷன். ஸோ ஐசோசிட்ரேட்டில் இருக்கக்கூடிய COOHல ஹைட்ரஜன் எங்கே போகும்? ஹைட்ரஜன் மாலிகுல் பார்த்திங்கன்னா எப்போவுமே அது எனர்ஜி டெரைவ் பண்ணுறதுக்கு NAD கூடயோ இல்லை FAD கூடயோ இல்லை ATP கூடயோ தான் போய் ஜாயின் ஆகும். அதனால் இங்கேயும் அப்படி தான். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பார்த்தோமோ அதே தான் இங்கேயும். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டெப் மீன்ஸ் சிட்ரேட்டுக்கு முன்னாடி ஸ்டெப்பு. ஸோ அதில் பார்த்த சேம் ரியாக்ஷன் தான் இங்கேயும் நடக்குது. NAD கூட இந்த ஹைட்ரஜன் அட்டாச் ஆகி NADH உருவாகுது, விச் இஸ் எசென்ஷியல் ஃபார் எனர்ஜி டெரிவேஷன். அப்போது அந்த COO அதுதான் CO2வாக மாறி வெளியே போயிடும். ஸோ இந்த ரியாக்ஷன்லேருந்து ஒரு CO2 வெளியே போயிடும் அண்ட் ஹைட்ரஜன் வந்து NAD கூட சேர்ந்து NADH ஃபார்ம் ஆகிடுது. ஸோ இங்கே தான் வந்து நமக்கு அதாவது இந்த மூணாவது ஸ்டெப்பில் தான் நமக்கு ஃபஸ்ட்டு எனர்ஜி அப்படிங்கிறது வந்து உருவாகுது. ஸோ இதில் ஃபைனலாக நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஆல்ஃபா கீட்டோ குளூட்டாரேட் அப்படிங்கிற ப்ராடக்ட். இந்த ஆல்ஃபா கீட்டோ குளூட்டாரேட்டுக்கு வந்து நிறைய ரோல்ஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்லேயே நான் சொல்லியிருப்பேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போது அடுத்த ஸ்டெப் போகலாம். இந்த ஆல்ஃபா கீட்டோ குளூட்டாரேட்லேயும் பார்த்திங்கன்னா கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப் இருக்கும். அந்த கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப் வந்து மறுபடியும் வெளியே போகுது. ஸோ மூணாவது ஸ்டெப்பில் என்ன பார்த்தீங்களோ சேம் தான் இங்கேயும் நடக்குது. ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன். அதாவது இதில் இருக்கக்கூடிய COOHல CO2 வந்து கார்பன் டை ஆக்சைடாக வெளியே போயிடும். அப்போ அந்த ஹைட்ரஜன் எங்கே போகும்? NAD கூட சேர்ந்து எனர்ஜிக்கு தேவையான NADHஆக மாறிடுது. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா கோஏ குரூப் வந்து உள்ளே வருது. அதனால் இந்த மாலிகுலோட பேரில் பார்த்திங்கன்னா கோஏ இருக்கும். ஸோ திஸ் இஸ் கால்டு சக்சீனைல் கோஏ. இந்த சக்சீனைல் கோஏ தான் வந்து இந்த 4வது ஸ்டெப் முடியும் போது நமக்கு கிடைக்குது. ஸோ இதோட நமக்கு 2 NAD வந்து உருவாகியிருக்கு. இந்த 4th ஸ்டெப்புக்கு ஹெல்ப் பண்ணுற என்சைம் ஆல்ஃபா கீட்டோ குளூட்டாரேட் டீஹைட்ரஜனேஸ். ஏன்னா இங்கே நடக்கிறதும் டீஹைட்ரஜனேஷன் தான். அதனால் இந்த என்சைம் பேர் டீஹைட்ரஜனேஸ். நெக்ஸ்ட்டு 5th ஸ்டெப் பார்த்திங்கன்னா சக்சீனைல் கோஏ இஸ் கன்வெர்டட் டு சக்சினேட் யூஸிங் த என்சைம் சக்சீனைல் கோஏ சிந்தேஸ் இல்லை சிந்தடேஸ். ஸோ பேசிக்கலி இந்த சிந்தேஸ் இருந்தால் சக்சீனைல் கோஏ உருவாகணும் இல்லையா? ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சக்சீனைல் கோஏ இஸ் கன்வெர்டட் டு சக்சினேட். அது ஏன் அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிகாஸ் இது வந்து ஒரு 2-வே ரியாக்ஷன். அதாவது இந்த சக்சினேட் வந்து ஃபர்தராக சக்சீனைல் கோஏவாக கூட மாறும். அதனால தான் இந்த என்சைம் வந்து சிந்தடேஸ்னு இருக்குது. ஸோ இதையும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஏ குரூப் வந்து வெளியே போயிடும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா கோஏ குரூப் வந்து உள்ளே வந்துச்சு அப்படின்னா அடுத்த ஸ்டெப்லேயே அது வெளியே போயிடும். இது நீங்கள் எல்லா இடத்துலையுமே பார்க்க முடியும். இதையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சக்சீனைல் கோஏ சக்சினேட்டாக மாறும்போது அங்கே பார்த்திங்கன்னா GDP, அதாவது யூஸ்வலாக பார்த்திங்கன்னா நம்ம ADP தெரியும், அடினோசின் டைபாஸ்பேட். GDPங்கிறது என்ன அப்படின்னா குவானோசின் டைபாஸ்பேட். இந்த GDPங்கிறது குவானோசின் டைபாஸ்பேட். இது கூட ஒரு இன்ஆர்கானிக் பாஸ்பேட் வந்து ஆட் ஆகி GTPயாக மாறும். ஆனால் இந்த GTP வந்து டைரெக்டாக எனர்ஜி கொடுக்காது. இட் வில் பி டொனேட்டிங் இட்ஸ் பாஸ்பேட் குரூப் டு த ADP. ஸோ ADPக்கு இந்த குவானோசின் ட்ரைபாஸ்பேட்டில் இருக்கக்கூடிய ஒரு பாஸ்பேட் வெளியே போய் ADP கூட சேர்ந்து இட் வில் பிகம் ATP. ஸோ இந்த GDPங்கிறது வந்து ஒரு இன்டைரக்ட் எனர்ஜி சோர்ஸ். ஸோ இதுவும் ஸ்டெப் 5ல் தான் நடக்குது, அதை நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 6ல் பார்த்திங்கன்னா சக்சினேட் இஸ் கன்வெர்டட் டு ஃபியூமரேட். ஸோ சக்சினேட்டில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் மாலிகுல் வந்து வெளியே போகும். அப்படி வெளியே போன ஹைட்ரஜன் பார்த்திங்கன்னா FAD மாலிகுலோட போய் அட்டாச் ஆகிடும். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம NAD பார்த்துருப்போம். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா FAD கூட இந்த சக்சினேட்டில் இருக்கக்கூடிய 2 ஹைட்ரஜன் அயான்ஸ் வந்து FAD கூட போய் அட்டாச் ஆகி FADH2ஆக மாறிடும். NADH மாதிரியே இந்த FADHும் வந்து எனர்ஜி கொடுக்கக்கூடிய மாலிகுல் தான். ஸோ இங்கேயும் வந்து ஹைட்ரஜன் வெளியே போகிறதுனால இந்த என்சைம்க்கு பேர் டீஹைட்ரஜனேஸ். அண்ட் சக்சினேட்டில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை வந்து வெளியே கொண்டுட்டு போகிறதுனால இந்த என்சைம் வந்து சக்சினேட் டீஹைட்ரஜனேஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, ஃபியூமரேட் ஃபார்ம் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஃபியூமரேட் கூட ஒரு வாட்டர் மாலிகுல் வந்து ஆட் ஆகும். அந்த வாட்டர் மாலிகுல் ஆட் ஆனதுக்கப்புறம் இட் பிகம்ஸ் மாலியேட்.
ஸோ இந்த மேலேட் உருவாகிற ஸ்டெப்பு தான் ஸ்டெப் 7. அண்ட் இந்த ரியாக்ஷனை கேட்டலைஸ் பண்ணுற என்சைம் பார்த்திங்கன்னா ஃபியூமரேஸ் அப்படிங்கிற என்சைம் தான் இதை கேட்டலைஸ் பண்ணுது. ஸோ ஃபியூமரேட் கூட ஒரு வாட்டர் மாலிகுல் வந்து அட்டாச் ஆகும்போது இட் வில் பிகம் மேலேட். இதுக்கப்புறம் அண்ட் இந்த ரியாக்ஷன் வந்து 2 வே ரியாக்ஷன், அதாவது ஃபியூமரேட் வந்து மாலேட்டாகவும் மாறும், மேலேட் வந்து ஃபியூமரேட்டாகவும் மாறும். ஸோ ஃபியூமரேட் மேலேட்டாக மாறும்போது வாட்டர் மாலிகுல் உள்ளே வரும், மேலேட் ஃபியூமரேட்டாக மாறும்போது வாட்டர் மாலிகுல் வெளியே போகும். ஸோ இதுக்கு இந்த 2 ஸ்டெப்புக்குமே, அதாவது இந்த 2 ரிவர்சிபிள் ஸ்டெப்புக்குமே ஃபியூமரேஸ் என்சைம் தான் கேட்டலிசிஸ் பண்ணுது. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஸ்டெப் வந்து ஸ்டெப் 8, டீஹைட்ரஜனேஷன் ஆஃப் மேலேட். அதாவது மேலேட்லேருந்து ஹைட்ரஜன் அயான் வந்து வெளியே போகுது. அதனால் இந்த என்சைமுக்கு பேர் மேலேட் டீஹைட்ரஜனேஸ். வெளியே போன என்சைம் வந்து இங்கே எப்பவும் போல் NAD கூட போய் சேர்ந்து பிகம்ஸ் NADH. ஸோ இதுவும் வந்து எனர்ஜிக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபைனலாக உருவான ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சலோசிட்டேட்டு. அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா 2 வே ரியாக்ஷன் தான். ஸோ இந்த ஆக்சலோசிட்டேட் வந்து அசிட்டில் கோயை இல்லாமல் இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இட் வில் பிகம் மேலேட் பை யூஸிங் த சேம் என்சைம். ஸோ ஓவரால் இந்த 8 ஸ்டெப்லையும் இந்த 8 டிஃப்ரெண்ட் என்சைம்ஸ் வந்து பார்க்க முடியும். அண்ட் இதில் என்னென்ன என்சைம்ஸ் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்கு ஒரு சின்ன ஐடியா கொடுக்குறேன். ஸோ எங்கெல்லாம் ஹைட்ரஜன் அயான்ஸ் வந்து வெளியே போகுதோ அதெல்லாம் வந்து டீஹைட்ரஜனேஷன், ஏன்னா ஹைட்ரஜன் வெளியே போகுது. அண்ட் எங்கெல்லாம் ஒரு புது ப்ராடக்ட் வந்து சிந்தசிஸ் ஆகுதோ அங்கெல்லாம் சிந்தேஸ் அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டெப்பு 1ல் பாருங்கள் சிட்ரேட் சிந்தேஸ், அப்புறம் ஸ்டெப்பு 5ல் பாருங்கள் சக்சீனல் கோயே சிந்தேஸ். இந்த மாதிரி என்சைம்ஸ் பேர் பார்க்க முடியும். அப்புறம் ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த மாலிகுல், அதாவது எந்த சப்ஸ்ட்ரேட் வந்து வேறு ஒரு பொருளாக மாறுதோ அந்த சேம் பேர் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபியூமரேஸ் அப்படிங்கிறது ஒரு இடத்துல பார்க்க முடியும். அப்புறம் இந்த சிட்ரேட் வந்து ஐசோசிட்ரேட்டாக மாறும்போது அக்கோனிடேஸ்ன்னு ஒரு என்சைம் இருக்கும். அது ஏன் அப்படின்னா இந்த சிட்ரேட்டும் ஐசோசிட்ரேட்டும் ரீஅரேஞ்ச்மெண்ட் தான் நடக்கும். அதுக்கு இடையில் ஃபார்ம் ஆகிற ஒரு ப்ராடக்ட் வந்து அக்கோனிடேட். அதனால் இந்த என்சைம் பேர் அக்கோனிடேஸ். ஸோ மோஸ்ட்லி இவ்வளோ என்சைம்ஸ் தான் இருக்கும். சிந்தேஸ், அக்கோனிடேஸ், ஃபியூமரேஸ், அப்புறம் எல்லாமே டீஹைட்ரஜனேஸ், இந்த மாதிரி என்சைம்ஸ் தான் இருக்கும். இதை தவிர பார்த்திங்கன்னா டீகார்பாக்சிலேஷன் அப்படிங்கிற ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா இந்த அசிடைல் கோயை உருவாகும் போதும், ஆல்ஃபா கீட்டோக்ளூட்டரேட் உருவாகும் போதும், சக்சினல் கோயை உருவாகும் போதும் அந்த டைமில் மட்டும் டீகார்பாக்சிலேஷன் நடக்கும். அப்போது அந்த COOHல் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வந்து டைரெக்டாக வெளியே போயிடும். அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து நம்ம வந்து எக்ஸேல் பண்ணும்போது நம்மளோட சுவாசம் வழியாக வந்து வெளியே போயிடும். அண்ட் அந்த மீதி இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அயான் தான் NAD கூட போய் அட்டாச் ஆகி NADHஆ மாறி நமக்கு எனர்ஜி கொடுக்கும். ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா TCA சைக்கிள்ங்கிறது இது தான். இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அசிடைல் கோயே அண்ட் ஆக்சலோசிட்டேட் அண்ட் எண்ட்ஸ் வித் ஃபார்மேஷன் ஆஃப் ஆக்சலோசிட்டேட் அண்ட் த சைக்கிள் ரிப்பீட்ஸ். ஸோ இதுதான் ஓவரால் TCA சைக்கிள் ஆர் சிட்ரிக் ஆசிட் சைக்கிள். இப்போ நம்ம இதில் கிடைக்கக்கூடிய நெட் கெயின் என்ன அப்படின்னு பார்க்கலாம், இல்லை என்னென்ன ப்ராடக்ட்ஸ் ஃபைனலாக நமக்கு கிடைச்சிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு மாலிகுல் ஆஃப் ATP வந்து டைரெக்டாக கிடைச்சிருக்கு. ஆனால் அதுவும் ATPயாக கிடைக்கல, GTPயாக கிடைச்சிருக்கு. ஏன்னா GTPங்கிறது வந்து ADPக்கு டொனேட் பண்ணி இட் வில் பிகம் ATP. ஸோ இது வந்து ஒரு டைரக்ட் ATPன்னு வந்து கன்சிடர் பண்ணலாம். அப்புறம் 3 NAD வந்து உருவாக்கியிருக்கு. ஸ்டெப்பு 3, 4, தென் ஸ்டெப்பு 8 இந்த இடங்களில் 3 NADH வந்து உருவாகியிருக்கு. ஸோ ஒரு NADH வந்து 3 மாலிகுல் ஆஃப் ATP வந்து கொடுக்கும். ஸோ 3 × 3 9, ஒரு ATP 10. நெக்ஸ்ட்டு ஒரு FADH வந்து உருவாகியிருக்கு. அந்த FADH பார்த்திங்கன்னா 2 ATP மாலிகுல்ஸ் வந்து ஜெனரேட் பண்ணும். ஸோ 2 மாலிகுல்ஸ் ஆஃப் ATP. ஸோ ஓவரால் வந்து 12 ATP வந்து நமக்கு ஒரு பைருவேட்லேருந்து கிடைக்கும். இப்போது கிளைகாலிசிஸ்லேருந்து எத்தனை பைருவேட் வரும்? 2 பைருவேட் வரும். ஸோ ஒரு பைருவேட் வந்து 12 மாலிகுல் ஆஃப் ATP ஜெனரேட் பண்ணுச்சுன்னா 2 பைருவேட் மாலிகுல் எவ்வளோ கொடுக்கும்? 24 ATP வந்து ஜெனரேட் பண்ணும். ஸோ நெட் கெயின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குளுக்கோஸ் மாலிகுலில் இருந்து 24 ATP வந்து ஜெனரேட் ஆகும். இன்கேஸ் அது வந்து ஒரு பைருவேட்டுன்னு எடுத்துட்டிங்கன்னா 12 ATP மாலிகுல்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ ஓவரால் இதுதான் வந்து சிட்ரிக் ஆசிட் சைக்கிள். இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருந்தாலும் ஒரு 2-3 டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ ஓவரால் இந்த சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் வந்து நடக்கிறதுனால தான் எனர்ஜிக்கு தேவையான நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இதை தவிர நம்ம பாடியில் முக்கியமாக இருக்கக்கூடிய அமினோ ஆசிட்ஸு, கொலஸ்ட்ராலு, அப்புறம் ஃபேட்டி ஆசிட்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட பொருட்கள் உருவாகிறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் வந்து இங்கேருந்து தான் கிடைக்குது. DNA RNA பேஸஸ்க்கு தேவையான ஒரு சில பொருட்களும் இங்கேருந்து தான் உருவாகுது. அப்புறம் ஹீமோக்ளோபின், மயோக்ளோபின், இந்த பொருட்களுக்கு தேவையான
பார்ஃபிரினோட கார்பன் ஆட்டம்ஸ் பார்த்திங்கன்னா இங்கேருந்து தான் உருவாகுது. இந்த மாதிரி இந்த க்ரெப்ஸ் சைக்கிளுக்கு வந்து நிறைய முக்கியத்துவம் இருக்குது இன் செல் மெட்டபாலிக் பேத்வே. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் ஆர் க்ரெப்ஸ் சைக்கிள். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் நிறைய நம்ம சேனலில் இருக்குது, எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்கள். பர்டிகுலராக ஃபார்மகாலஜி, ஹியூமன் அனாட்டமி, ஃபிசியாலஜி வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் இருக்குது.